இந்த வீடியோல நம்ம யாப்பின் ஒரு உறுப்பான தொடை. தொடை வந்து 8 வகைப்படும். நான் 8 தொகை நூல் அப்படின்னு சொல்றது மாதிரி 8 தொடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த 8 தொடைகள் எதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோனை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல வரக்கூடியது மோனை. மோனையில இருக்கக்கூடிய மோ வந்து என்ன வரிசை? மகர வரிசை. அப்படிதானே? அப்ப மகர வரிசை தான் முதல் எழுத்து. மோனை முதல் எழுத்து எம். மோனை மோனை முதல் எழுத்து. மோனை முதல் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருக்குறள்ல அன்பும் அறனும் இதுல முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. அப்ப இது வந்து சீர், அடுத்தடுத்த சீர்ல வந்திருக்கிறதுனால இது சீர்மோனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எதுகை பார்க்கலாம். எப்படி முதல் எழுத்து ஒண்ணு போல வந்தா மோனையோ அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரக்கூடியது வந்து எதுகை. இந்த எதுகை பாருங்க, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. இந்த குறள்ல இரண்டாவது எழுத்து பாருங்க, முதல் எழுத்து ஒரே மாதிரிதான் இருக்கு, மோனையும் இருக்கு. இப்ப நம்ம எதுகை பார்க்கலாம். துப்பாருக்கு இப்பு, இங்கேயும் இப்பு, இரண்டாம் எழுத்து ஒன்று போல இருக்குது. அப்ப இப்படி வரும்போது அதை வந்து நம்ம எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடுத்தடுத்த சீர்கள்ல வரும்போது அதை வந்து நம்ம சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடிகள்ல வரும்போது அடி எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறள் துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமலை, இதுல வந்து சீர் எதுகையும் வருது, அடி எதுகையும் வருது. அடுத்தது இயைபு. இயைபு அப்படின்னா ஒரு பாடல்ல கடைசியில வரக்கூடிய சொல்லோ அல்லது எழுத்தோ அல்லது கடைசி அடியோ ஒரே மாதிரி வரக்கூடியது இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாரதியாருடைய பாட்டு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே லே லே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இது வந்து இயைபு, கடைசியில ஒரே மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி தொடை வந்து எதுக்காக வந்து பயன்படுது அப்படின்னா, அந்த பாடலை படிக்கும் போது நமக்கு வந்து இன்னும் இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். படிக்க படிக்கவும் கேட்க கேட்கவும் இனிமை வரும். அதுக்காக இந்த தொடை உறுப்புகள்லாம் பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து இது இயைபு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது முரண். முரண் அப்படின்னாலே எதிர்ச்சொல். நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள்ல எதிர்ச்சொல் படிச்சிருப்போம்ல, இரவு பகல் வந்தார் சென்றார் அருகே தொலைவில் அப்படி படிச்சிருப்போம்ல. இது மாதிரி எதிர்ச்சொற்கள் ஒரு பாடல்ல வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம முரண் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு என்ன திருக்குறள் அப்படின்னா, செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதுல பெரியர் சிறியர் வந்திருக்கா எதிர்ச்சொல். இந்த மாதிரி எதிர்ச்சொல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம முரண் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது அளபடை. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இங்க பாருங்க, கொடுப்பதும். நான் வந்து திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் நினைச்சிருக்கேன் கொடுப்பதும் அப்படிதானே வரும். இதுக்கு நடுவுல எதுக்கு உயிரெழுத்த கொண்டு வச்சிருக்காங்க? உயிரெழுத்து தான் இடையில வராதுல்ல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இலக்கணம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இனிய ஓசைக்காகவும் அந்த ஓசையை வந்து நீட்டிப்பதற்காகவும் என்ன பயன்படுத்துறாங்க? அளபடை பயன்படுத்துறாங்க. அளபடை வந்து 3 வகைகள் இருக்கு. சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. இது நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கணம் படிக்கும்போது படிக்கலாம். இப்ப இங்க வந்து என்ன அளபடை வந்திருக்கு பாருங்க, ஊ வந்திருக்குல. இந்த ஊ வந்துச்சு அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது அந்தாதி. அந்தாதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது வந்து அபிராமி அந்தாதி தான். அபிராமி அந்தாதியில உள்ள ஒரு அழகான பாட்டு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாவினம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு பூங்குழலாள விடாமி கடை கண்களே. இந்த பாட்டு கடை கண்களே அப்படின்னு முடியுதா? அடுத்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னா, கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படின்னு வரும். அப்ப கண்களே அப்படின்னு முடியுது. அடுத்த பாட்டு தொடங்கும் போது கண்ணை வச்சே தொடங்குது, கண் கழிக்கும்படி அப்படின்னு தொடங்குது. இந்த மாதிரி ஒரு பாடலுடைய ஆதியும் அந்தமும். ஆதினா என்ன? தொடக்கம். அந்தம் அப்படின்னா என்ன? முடிவு. அப்போ ஒரு பாடலினுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக அமைவதுதான் அந்தாதி. அந்தம் பிளஸ் ஆதி பிரிச்சோம்னா அந்தம் பிளஸ் ஆதி அந்தாதி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதான் ஒரு பாடலினுடைய அந்தம் முடிவு. முடிவுல வரக்கூடிய
சொல்லோ வார்த்தையோ அடியோ எடுத்துக்கலாம். அடுத்த பாடலின் ஆதியாக முதலாக வரக்கூடியது அந்தாதி. அடுத்தது இரட்டை. இரட்டை அப்படின்னா வந்த சொல்லே திரும்ப திரும்ப வருது. புறநானூறுல ஒரு பாட்டு உண்டு, பல்சாண்டீரே பல்சாண்டீரே அப்படின்னு. வந்த சொல்லே திரும்ப திரும்ப வர்றது வந்து இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியான தொடை என்ன அப்படின்னா செந்தொடை. இந்த 7 தொடை இருக்கலாம், மோனை, எதுகை, ஏபு, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டை. இந்த 7 தொடையுமே இந்த பாட்டுல வந்திருக்கவே செய்யாது. எதுவுமே வந்திருக்காதுப்பா, நான் தனி ஆள், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு தனித்துவமா இருக்கக்கூடியதுதான் செந்தொடை. அதான் அதுக்கு வந்து செந்தொடை அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். மோனை அப்படின்னா எம் சொன்னேன், எம் எம் முதல் எழுத்து. எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்று போல வரக்கூடியது. இயைபு ஈ இறுதி எழுத்து. இறுதி எழுத்தோ சொல்லோ அடியோ ஒன்று போல வரக்கூடியது. அடுத்தது முரண் அப்படின்னா எதிர்ச்சொல், முரண் ஒன்றுக்கொண்டு முரணானது. அளபடை உயிர் எழுத்துக்கள் ஒரு சொல்லின் இடையில் வந்து சொல்லின் ஓசையை நீட்டிப்பதற்காகவும் இனிமையான ஓசைக்காகவும் பொருளை மாற்றுவதற்காகவும் புலவர்கள் பயன்படுத்துவது அளபடை. அடுத்தது அந்தாதி, ஒரு பாடலின் அந்தம் அடுத்த பாடலின் ஆதியாக அமைவது. இரட்டை. இரட்டைனா என்னது? வந்த சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பாடல்ல வருவது இரட்டை. இந்த 7 தொடையிலுமே வராத ஒரு பண்பு, எந்த பண்புமே வந்து ஒரு பாடல்ல இல்ல அப்படின்னா அதுதான் செந்தொடை.